என்னுடைய சுடுமண் பொம்மைகள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் நான் எழுதியிருந்த கவிதைகளை வாசிக்கிறேன். எத்தனை குரூர பார்வைகள் என் மீதும் என் உடல் மீதும், என் யோனியின் வடிவம் அதன் ஆழம் யாதென்று அறிய துடிக்கும் ஒரு கூட்டம். பருத்த என் முளைகள் துணியா பஞ்சா, எதனால் ஆனது என உடற்கிளர்ச்சியால் உண்மையை தேடும் ஒரு கூட்டம். அது எப்படி இது எப்படி என்று ஆபாச இச்சைக்கும் ஆர்வ கோளாறு கேள்விகளுக்கும் இடையே, அது எப்படி இது எப்படி என்று ஆபாச இச்சைக்கும் ஆர்வ கோளாறு கேள்விகளுக்கும் இடையே சிக்கி தவித்து அத்தனைக்கும் அக்ரணையாய் நின்ற நான் தான் தொலைக்காட்சி தொடரொன்றில் துகில் உரியப்படும் திரௌபதியை கண்டு வெடித்து அழுகிறேன். பாலாதிக்க முட்களால் நித்தம் நித்தம் குத்தும் நீங்கள், பாலாதிக்க முட்களால் நித்தம் நித்தம் குத்தும் நீங்கள் என்னிடம் எதிர்பார்ப்பது என்னவோ ஒரு ரோசா பூவின் மென்மையை. கேலி கிண்டல்களால் என் கல்வியை காவு வாங்கியவர்கள் கேட்கிறார்கள், கேலி கிண்டல்களால் என் கல்வியை காவு வாங்கியவர்கள் கேட்கிறார்கள், நீ ஏன் போலீஸ் ஆகல? உங்கள் ஆளுங்களாம் எவ்வளோ சாதிக்கிறாங்க தெரியுமா? உங்கள் பரிதாபத்தில் விளைந்த அன்பை எனக்கு விருந்தாக்காதீர்கள், உங்கள் பரிதாபத்தில் விளைந்த அன்பை எனக்கு விருந்தாக்காதீர்கள். முடியுமெனில் தெருவோரத்து நாய்களுக்கு 4 ரொட்டி துண்டுகளை பரிசலியுங்கள், அது வேண்டுமானால் வாலாட்டும், நான் அல்ல. வீட்டை விட்டு விரட்டப்பட்டவரிடம் ஆசிகளை கோருகிறார்கள். மனைப்புகு விழா ஒன்றில் காதலும் மணவாழ்வும் கனவாகி போனவரிடம், காதலும் மணவாழ்வும் கனவாகி போனவரிடம் ஆசைகளை கோருகிறார்கள் புதுமண தம்பதியர். வேலை தர முன்வராத முதலாளிகள் ஆசைகளை கோருகிறார்கள் வியாபாரம் செழிக்க. எல்லலுக்கு அஞ்சி கல்வியை கைவிட்டவரிடம் ஆசைகளை கோருகிறார்கள் தேர்வெழுத செல்லும் மாணவர்கள். ஆண் பிள்ளை பிறக்க வேண்டிய ஆசை கோருகிறாள் நிறைமாத கர்ப்பிணி. ஆணோ பெண்ணோ எதுவாகினும் தன்னை போல் பிறக்க வேண்டாம் என இறைவனிடம் முறையிட்டு செல்கிறாள் நங்கையொருத்தி. தன்னை போல் பிறக்க வேண்டாம் என இறைவனிடம் முறையிட்டு செல்கிறாள் திருநங்கையொருத்தி. இறுதி கவிதையாக தொடர் ஹேமாவதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் எனது வரிகளை வாசிக்கவிருக்கிறேன். எது மாற்றம்? என் தோழி ஒரு திருநங்கை, என்னுடன் பணியாற்றும் நபர் ஒரு திருநங்கை, என் வகுப்பறையின் சக மாணவிகளில் ஒருவர் திருநங்கை, என் உறவினர் ஒருவர் திருநங்கை, என் பக்கத்து வீட்டார் ஒருவர் திருநங்கை, என் உடன் பிறந்தோர்களில் ஒருவர் திருநங்கை என்று ஏற்றுக்கொள்வதில் அல்ல மாற்றம். என் குழந்தையும் ஒரு திருநங்கை என்று ஏற்றுக்கொள்வதே உண்மையான மாற்றம். பாலாதிக்க வெறுப்பின் கொற்றம் வீழட்டும், அன்பே அரமனை எழட்டும். நல்வாய்ப்பை தந்த தாமு ஏகாசாவினருக்கு நன்றி.